இங்கே தங்கச்சிக்காரியோ தனியாக ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு ரிஹானை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கா. நான் இங்கே பணத்தை திருடுறதுக்காக தானே வந்தேன், ஆனால் அந்த வேலை என்னால் பண்ணவே முடியல, ரிஹானை என்னால் ஏமாற்றவே முடியல. அப்படின்னா நான் வந்து உண்மையிலே அவங்க சொல்கிற மாதிரி ரிஹானை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேனா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. அப்படியே கட் பண்ணால் இந்த பக்கம் இடிக்குது. டக்குன்னு சனம் போயிட்டு ஆகில ஹக் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போ அவளுக்குள்ளேயுமே ஒரு வித்தியாசமான ஃபீலிங் வருது. என்னால் இவர்கிட்டேருந்து விலகி வர முடியலையே, அப்படின்னா நான் இவரை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேனா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. உடனே கிளைமேட் வேற சரியில்லை, வா காருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை காரு கழிச்சிட்டு போயிட்டு அங்கே ரேடியோவில் சாங்கை ப்ளே பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா இவன் அவகிட்ட நெருக்கமாக போயிட்டு கிஸ் பண்ணுறதுக்காக போயிட்டு இருக்கான். அப்போ அவளை வெக்கப்பட்டுட்டு காரை விட்டு இறங்கி வெளியே ஓடி வந்துடுறா. அப்படியே கட் பண்ணால் இந்த பக்கம் ஹயா ரூமில் தனியாக இருக்கா. அப்போ ராகத்தும் அவகிட்ட வந்துட்டு, நேற்று நீ சொன்ன எல்லா விஷயத்தை பற்றியும் நான் யோசிச்சு பார்த்தேன் ஹயா, நீ சொன்னது தான் கரெக்டு, நான் உன்னை பற்றியும் யோசிச்சிருக்கணும், யோசிக்காமல் பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட மன்னிப்பு கேட்டது மட்டும் பத்தாதுன்னு, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன், என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்டுடுறான். அவளுக்கும் பயங்கரமான ஷாக்காக இருக்குது, என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கா. அப்படியே கட் பண்ணால் இந்த பக்கம் தங்கச்சிக்காரியோ, இதுக்கு மேலே முடியாது, இதுக்கப்புறமும் நான் ரிஹானை வந்து ஏமாற்ற விரும்பலை, அவர்கிட்ட போயிட்டு எல்லா உண்மையும் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போனால் டக்குன்னு அவனே வந்து முன்னாடி நின்றுட்டு இருக்கான். ரிஹான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும்னு சொன்னால், அதை விட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நான் உங்ககிட்ட பேசணும், இப்போ நான் தான் பேசுவேன், நீ அமைதியாக கேட்டுட்டு மட்டும் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் மனசில் இருக்கிற எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறான். நீ என்னோட லைஃப்பில் வந்ததுக்கு அப்புறமா தான் நான் உண்மையிலே சொல்கிறேன், ரொம்ப சந்தோஷமாகவும் ஹாப்பியாகவும் இருக்கேன். இது வரைக்கும் நான் இது மாதிரி இருந்ததே கிடையாது தெரியுமா, அந்த அளவுக்கு நீ என்னோட வாழ்க்கையை ரொம்பவே அழகாக மாற்றிருக்க, நீ என் கூடவே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதில்ல, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன், ஐ லவ் யூ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளை அப்படியே ஹக் பண்ணி நின்றுட்டு இருக்கான். அவளுக்காக ஒன்றுமே புரியல, என்னடா இது பிரித்தாலும் ஒட்டுமொத்தமாக எல்லா ஜோடியும் பிரித்து விட்டுறாங்க, சேர்த்தாலும் ஒட்டுமொத்தமாக எல்லா ஜோடியும் சேருதேங்கிற மாதிரி தான் இருக்குது. நமசனம் காரை விட்டு வெளியே வந்தா இல்லையா, அவன் அந்த கிளைமேட்டை நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த சமயமாக பார்த்து அவனுக்கு ஃபோன் வருது. ஆகிலுக்கு கால் பண்ணுறது அந்த நீலாம்பரி தான். ஆகில் எங்கப்பா இருக்க, காலையிலேருந்து ஒன்று ஆளையே காணமேன்னு கேட்டால், நான் ஒரு மீட்டிங்கில் இருக்கேன்னு சொல்கிறான். அப்படியாப்பா, சரி சனமையும் காலையிலேருந்து ஆளையே நான் பார்க்கலையே, அவள் உன் கூடயா இருக்கான்னு கேட்டால், என்னம்மா பேசிகிட்டு இருக்கீங்க, நான் பிஸ்னஸ் மீட்டிங்கில் இருக்கேன், அவள் எப்படி இங்கே இருப்பா அப்படின்னு சொன்னதும், சரி ஓகேப்பா சீக்கிரமாக வந்துடு, நான் அவங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணாமலே அவன் அங்கே வந்து ரேடியோவை ஆன் பண்ணி விட்டுறான். அது இந்த நீலாம்பரி கேட்டுருது. ரேடியோ போஜ்பூரின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை இவளும் கேட்டுவிட்டு, அப்படின்னா இந்த ஆகில் ஏங்கிட்டே போய் சொல்கிறானா, அவன் பிஸ்னஸ் மீட்டிங்லலாம் இல்லை போஜ்பூரி போயிருக்கானா, அப்படின்னா கண்டிப்பாக சனமும் அவன் கூட தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. இந்த பக்கம் காரில் உட்காந்துருக்கா ஆகிலையோ சனம் வந்து கூப்பிட்டுட்டு இருக்கா. நீங்கள் எதுக்காக உள்ளேயே இருக்கீங்க, வாங்க வந்து கிளைமேட்டை என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டா அவனும் அவகிட்ட போயிட்டு ரொம்ப க்ளோஸாக நெருக்கமாக ரொமான்ஸ் பண்ணுற விதமாக ஆடல் பாடல் கூடல்லாம் இருக்குது. அதே மாதிரி இங்கே தம்பிக்காரனுக்கும் தங்கச்சிக்காரிக்கும் அதே தான் நடந்துட்டுருக்கு. ரெண்டு பேருமே இந்த பக்கம் டான்ஸ் ஆடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்படியே கட் பண்ண அந்த பக்கம் ஹயா கிட்டேயுமே அவன் வந்து ப்ரப்போஸ் பண்ணான் இல்லையா, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டான் இல்லையா, அதை அவளால் நம்பவே முடியல. இன்னொரு தடவை சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்னா திரும்பவும் அவன் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்குறான். இன்னொரு தடவை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு 3 தடவை அவன் வாயால் என்ன நீ கல்யாணம் பண்ணிக்க சம்மந்தமானு கேட்குறத இவ கன்ஃபார்ம் பண்ணிக்கிறா. ஏன்னா போன தடவை தப்பு நடந்த மாதிரி இந்த தடவை நடந்துடக்கூடாது இல்லையா, ஸோ அதனால 3 தடவையுமே அவன் ஹயாவை பார்த்து சொல்லவும் உடனே இவளும் சம்மதங்கிற மாதிரி அவனை அப்படியே ஹக் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்கான். ஆனால் இவன் என்னடா ஆனால் இவனுக்காக ஒன்றும் கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கலை, தம்பிக்கார சொன்னான் இல்லையா அதனால தான் கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டு இருந்திருக்கான். அப்படின்னா இவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா பின்னாடி டைவர்ஸும் நடக்க போகுது அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. அதே மாதிரி அவனும் மனசுக்குள்ளேயே என்ன மன்னிச்சிடு ஹயா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஆகிலோ சனம் கிட்ட ரொம்ப க்ளோஸாக போயிட்டு, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு சொல்கிறான், நானும் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு அவளும் சொல்லிட்டு இருக்கா. நீயே சொல்லு அப்படின்னு சொன்னா, இல்லை நீங்கள் தானே ஃபஸ்ட்டு சொன்னீங்க அதனால் நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாறி மாறி நீ ஃபஸ்ட்டு சொல்லுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே நம்மளும் சரி ஓகே நானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐ லவ் மட்டும் சொல்லிட்டான். யூ சொல்கிறதுக்கு முன்னாடி அவளோட நாட்டை வந்து கழட்டி விட்டுறான். அதுக்கப்புறம் அவள் டக்குன்னு இந்த பக்கம் திரும்பினா, ஐம் ஸோ சாரி, நீ வந்து என்கிட்ட இப்போ கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்கேருந்து போனால் டக்குன்னு அவனை போயிட்டு அப்படியே ஹக் பண்ணி நின்றுட்டுருக்கா. அதுக்கப்புறமா அவங்க 2 பேரும் கிஸ் பண்ணலான்னு நெருக்கமாக போயிட்டு இருக்கும் போது டக்குன்னு அங்கே ஹார்ன் அடிச்சுட்டு ஒரு கார் வந்து நின்றுருக்கு. யாருன்னு பார்த்தா இவனோட பழைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் தான் 2 பொண்ணுங்க வந்திருக்காங்க. இவங்க 2 பேரையும் அனுப்பி வச்சதே அந்த நீலாம்பரி தான். ஆண்டி இங்கே நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி சொல்கிறா. சரி ஓகே நான் சொன்ன மாதிரி பண்ணிவிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறா. அப்படின்னா அவங்க 2 பேரும் இங்கே தான் இருக்காங்க, அவங்களோட அந்த மூடை ஸ்பாயில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அனுப்பி வச்சிருப்பா போல். சனம் இவங்களை பார்த்துட்டு எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு யோசிச்சா அவங்க 2 பேருமே அங்கேருந்து ஓடி வந்துட்டு, அகில் நீ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க, சரி ஓகே எங்கள் 2 பேருக்கும் இப்போவே பார்ட்டி வேணும், பார்ட்டி கொடு அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. சரி நீங்கள் 2 பேரும் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நான் என்னோட ஒய்ஃப் கூட இருக்கேன் தெரியாதா அப்படின்னு சொன்னா, ஒய்ஃபா, யார் உன்னோட ஒய்ஃப்னு கேட்டா இவ தான் என்னோட ஒய்ஃபு சனம் ஆகில் ரஸா இப்ராஹிம் மை பொண்டாட்டி அப்படின்னு சொல்கிறான். அவளுக்கோ வெக்கம் வருது, கீழே குனிஞ்சிட்டு இருக்கா. இவளா உன்னோட பொண்டாட்டி, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, நாங்கள் என்னமோ இது உன்னோட புது கேர்ள் ஃப்ரெண்ட் நினச்சிட்டு இருந்தோம், உன்னோட ஒய்ஃபா, பார்க்க அழகாக தான் இருக்கா அப்படின்னு சொன்னா. ஆமாம் இது என்னோட ஒய்ஃப் தான். சரி ஓகே நான் என்னோட ஒய்ஃப் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு தான் இங்கே வந்தேன். சரி நீ
நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அங்கேருந்து துரத்தி விட்டுறான். அதுக்கப்புறம் சனம் கிட்ட எப்படி போயிட்டு என்னத்தை பேசுறதுன்னு தெரியல. ஏன்னா இந்த மாதிரி 2 பொண்ணுங்க வந்துட்டு, அதாவது இவனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அவங்க 2 பேரும் வந்துவிட்டு பேசிட்டு போகிறாங்க இல்லையா, அதுக்கு அவள் எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு பார்த்தா அவள் அதை கேஷுவலாக தான் எடுத்துக்கிட்டா. இவன் போயிட்டு அவகிட்ட எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிக்கிட்டே இருக்கான். எனக்கு தெரியும் அகில், அவங்க 2 பேரும் உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டு தானேன்னு கேட்டா, ஆமாம், இருந்தாலும் நீ இதை எப்படி எடுத்துப்பேன்னு தெரியல, திடீர்னு அவங்க வந்து சடனாக நிற்கும், நான் உண்மையிலே பயந்துட்டேன், நீ ஏதாவது என்னை பற்றி தப்பாக நினச்சிப்பியோன்னு சொன்னால், இதில் தப்பாக நினைக்க என்ன இருக்குது, நான் உங்களை ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது நீங்கள் ஒரு பொண்ணு கூட தானே இருந்தீங்கன்னு கேட்டால் இவனுக்கும் டக்குன்னு வெக்கம் வருது, என்ன சொல்கிறதுனே தெரியல. அது வந்து சனம்னு சொன்னால், இங்கே பாருங்கள், அதெல்லாம் பாஸ்ட்டில் நீங்கள் எப்படி வேணால் இருந்திருக்கலாம், ஆனால் இப்போ ப்ரெசென்ட்டில் நீங்கள் எனக்காக இருக்கீங்க, அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உண்மையிலே சனம், உன்ன மாதிரி ஒரு பொண்டாட்டி எல்லாருக்கும் கிடச்சிட்டாங்கன்னா எந்த புருஷன் பொண்டாட்டிக்குள்ளேயும் பிரச்சனையே வராது. அது மட்டும் இல்லாமல் நான் உங்ககிட்ட இப்போ ஒரு ப்ராமிஸ் பண்ணுறேன், என்னோட பாஸ்ட் நம்மளோட ப்ரெசென்ட் லைஃப்பையும் ஃப்யூச்சரையும் எந்த விதத்துலையும் பாதிக்காது அப்படின்னு சொல்கிறான். சரி வாங்க, ரொம்ப லேட் ஆகிடுச்சு, வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணால் இந்த பக்கம் தங்கச்சிக்காரிக்கிட்ட ரிஹானும் ப்ரப்போஸ் பண்ணிட்டான். தங்கச்சிக்காரையும் ரிஹானை காதலிக்கிறா. ஸோ அதனால் எப்படியாவது அவங்ககிட்ட உண்மையை சொல்லி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் போது அப்போ அந்த 2 அங்குளும் ஆண்டியும் வந்துட்டு, வாவு பசந்தி, உன்னை நினச்சி நான் உண்மையிலே பெருமைப்படுறேன். ஏன்னா நாங்கள் வந்து அவன் லாக்கரில் இருக்கிற பணத்தை தான் கொள்ளையடிக்க பார்த்தோம், ஆனால் நீ அவனோட மொத்த சொத்தையுமே கொள்ளையடிக்கிறதுக்காக அவனை நீ காதலிக்கிற மாதிரி நாடகம் போடுற, ரைட் அப்படிங்கிற மாதிரி கேட்டால், என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்கள், நானும் பார்த்துட்டே இருக்கேன், ரொம்ப ஓவராக போயிட்டு இருக்கீங்க, நான் ஒன்றும் அவரை காதலிக்கிற மாதிரி ட்ராமாலாம் போடல, உண்மையிலே நான் அவரை காதலிக்க தான் செய்கிறேன். இப்போ என்ன நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க, என்னை பற்றின உண்மையை போயிட்டு அவர்கிட்ட சொல்ல போகிறீங்களா, சொல்லுங்கள், நானும் சொல்கிறேன் நீங்களும் சொல்லுங்கள், உங்களை பற்றின உண்மையை நானும் சொல்கிறேன், என்னை பற்றின உண்மையை நீங்களும் சொல்லுங்கள், இன்றைக்கே இதுக்கு ஒரு முடிவு கட்டிடலாம். அப்புறம் நீங்கள் 2 பேரும் என்ன என்னோட அப்பா அம்மாங்கிற மாதிரி சொல்லிட்டு சீனை போட்டு ரொம்ப நடிச்சிட்டு இருக்கீங்களா, இங்கே பாருங்கள், அவர்கிட்ட போயிட்டு நான் உங்களை பற்றின மொத்த உண்மையை சொன்னேன்னு வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் நீங்கள் 2 பேரும் ஜெயிலில் கம்பி என்ன வேண்டிதான், அதனால இங்கேருந்து ஃபஸ்ட்டு போகிறீங்களா இல்லை கத்தி எடுத்து உங்களை குத்தவா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிக்கிட்டே இருக்கா. அவங்களும் என்னம்மா நீ இப்படிலாம் பேசிட்டு இருக்கேன்னு கேட்டால், இதை நான் முன்னாடியே பண்ணியிருக்கணும், இல்லைனா நீங்கள் எங்கிட்ட இவ்வளோ ஆட்டம் போட்டிருக்க மாட்டீங்க, இப்போ நீங்கள் இங்கேருந்து போகிறீங்களா இல்லை குத்தி கொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அவங்களும் அங்கேருந்து பயந்து ஓடி போயிடுறாங்க. ஒரு வழியாக அவங்க 2 பேரையும் அடித்து துரத்திட்டா. இப்போ வேணா யோசிக்கிறானா, என்னோட பாஸ்ட் லைஃப்பில் நான் ஒரு திருட்டு போனாதான் இருந்திருக்கேன், அது என்னோட ப்ரெசென்ட் லைஃபையும் ஃபியூச்சரையும் பாதிக்கக்கூடாது, நான் உண்மையிலே ரிஹான் கூட ஒரு புது வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்படுறேன், அதனால எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ரிஹான் கிட்ட மொத்த உண்மையை சொல்லிட வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. இந்த பக்கம் ஆகிலும் சனமும் சிரிச்சுக்கிட்டே வீட்டுக்குள்ளே வந்துட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா அந்த நீலாம்பரி எதிர்த்தாப்புல வந்து நின்றுட்டு இருக்கா. வந்துட்டியாப்பா ஆகில் அப்படின்னு கேட்டு, மீட்டிங்லாம் எப்படி போச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. ஆக்சுவலி நக்கலாக தான் கேட்டுட்டு இருக்கா. உடனே இவனும் அவளோட கையை விட்டுட்டு, அம்மா அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்ல ட்ரை பண்ணா, நீ என்கிட்ட போய் சொல்லிட்டப்பா, அது எனக்கு நல்லாவே தெரியும், இருந்தாலும் நான் உங்ககிட்ட இதை பற்றி கேட்கவில்லை, அதனால நீ எதுக்காக விளக்கம் கொடுக்க வர, சரி நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும், அதுக்காக தான் நான் உனக்கு கால் பண்ணேன், அது என்ன தெரியுமா அப்படின்னு சொல்கிறா. என்ன விஷயம் அப்படின்னு கேட்டால், ப்ராப்பர்ட்டி பேப்பர் ரெடி ஆகிடுச்சு, நீங்கள் 2 பேரும் அதில் கையெழுத்து போடுறது தான் பாக்கி, வாங்க கையெழுத்து போட அப்படின்னு கூப்பிட்டுருக்கா. இவங்க 2 பேருக்கும் பயங்கரமான ஷாக்கு. 2 பேருமே இப்போ தான் ஒரு புது வாழ்க்கையை வாழலான்னு ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாங்க. அதுக்குள்ளே இவ இப்படி பேசுகிறத பார்த்துக்கிட்டு, என்னம்மா சொல்கிறீங்கன்னு கேட்டால், ஆமாப்பா ப்ராப்பர்ட்டி பேப்பர் ரெடி ஆயிடுச்சு, நீ கையெழுத்து போட வேண்டியது தான் பாக்கி, அது மட்டும் இல்லாமல் கூடிய சீக்கிரத்திலே உங்கள் 2 பேரோட டைவர்ஸ் பேப்பரும் வந்துடும், அதிலே நீங்கள் 2 பேரும் கையெழுத்து போடுறதுக்கு தயாராக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவங்க 2 பேருக்கும் பயங்கரமான ஷாக்காக இருக்குது. ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.